கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் 17ஆம் வசனங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த வார்த்தையின் மூலம்தான் தேவன் உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் இன்றைக்கு இடைப்பட விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏராளமான போராட்டங்கள், எதிர்த்து வருகிற எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், இப்படியெல்லாம் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். நீங்க எந்த கூட்டத்தை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த யுத்தத்துல நீங்க போராடணும், நீங்க இதற்காக பிரயாசப்படணுங்கிறத தேவன் விரும்பவே இல்லை. அவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நீங்க இந்த யுத்தத்தை பண்ண வேண்டாம், நீங்க போராட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது மாத்திரமே. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த வார்த்தையின் மேல நீங்க விசுவாசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறத நீங்க பார்ப்பீங்க. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஒரு வார்த்தை யோசபாத் ராஜாவுக்கு யகாசியேல் அப்படிங்கிற அந்த மனிதன் தீர்க்கதரிசி மூலமாய் வந்த பொழுது யோசபாத் தரை மட்டும் என்ன செய்யறாரா, முகம் குனிந்து தாழ விழுந்து அந்த ஜனங்களும் வணங்குறாங்க. அப்போ உடனடியாகவே அவங்க மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதிக்கிறாங்க. ஒரு வார்த்தை வந்த உடனே, தேவன் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்த உடனே அவங்க துதிக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யோசபாத் சொல்றாரு 20வது வசனத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த வார்த்தையை தந்த தேவனை நம்புகிறது மாத்திரம்தான் நம்ம வேலை. யுத்தத்தை முடிக்கிறது, ஜெயமாய் நமக்கு முடித்து தருவது அது தேவனுடைய வேலை. அடுத்து யோசபாத்துக்கு எவ்வளவு விசுவாசம் அங்க இருந்திருக்கும்னா, அங்க முன்னாடி ரோல யுத்த வீரர்களை நிறுத்தல, பாடி துதி செய்கிற கொயர் டீமை அங்க நிறுத்துறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருந்திருக்கணும்னு நீங்க பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதும், இந்த யுத்தத்தை என் தேவன் பண்றாரு, நாங்க என் தேவனை நாங்க துதித்து ஆராதித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஜெயம் இன்றைக்கு உங்களுடையதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அவங்க யுத்தத்தை அங்க பாடி துதி செய்த போது அங்க எதிராய் வந்த ராஜாக்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் அங்க அங்க விரோதமா எழும்பி வெட்டுண்டு விழுறத பார்க்கிறோம். அவங்க விட்டுட்டு போன கொள்ளையில 3 நாளா கொள்ளையிட்டாங்களாம். அவ்வளோ மிகுதியான கொள்ளையும் அங்க கிடைக்குது. 4வது நாள்ல பெராக்காவில கூடி அங்க தேவனுக்கு நன்றி செலுத்துறாங்களாம். எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை தேவன் இந்த இடத்துல செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யுத்தத்தை அவர்கள் ஜெயித்தது மாத்திரம் இல்ல, மிகுதியான கொள்ளை பொருளும் அவங்களுக்கு கிடைக்குது. காரணம் என்ன? அவங்க கர்த்தரை நம்பினாங்க, துதி செய்தாங்க. இன்றைக்கு தேவன் இதையும் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார். நம்ம ரெஸ்ட்ல இளைப்பாறுதல இருந்து, அப்பா நீங்க எங்களுக்காக யுத்தத்தை செய்து முடிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நாங்க இன்றிலிருந்து உங்களை துதிக்க போறோம்னு சொல்லி நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது ஜெயம் நம்முடையதாய் மாறுகிறது. அந்த ஜெயம் மாத்திரம் இல்ல, மிகுதியான ஆசீர்வாதங்களும் அதற்கு கூட நமக்கு சேர்த்து ஆண்டவர் ஈவாய் தருவார் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த யுத்தத்தை எங்களுக்காக நீர் செய்து முடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். அப்பா, இன்றிலிருந்து நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காகவும் நீர் பெரிய ஜெயத்தை கொடுத்து எங்களை
எங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆண்டவரே அப்பா, இந்த பூமியில எங்களை நீர் சாட்சிகளாக நீர் வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நெடுங்காலம் அந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் ஓய பண்ணுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.